ஹலோ மக்களே, கேரளாவில் 2022வது வருஷம் காதலனுக்கு ஜூஸ்ல விஷ வச்சு கொலை பண்ண பொண்ணுக்கு சமீபத்தில் தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கேரளா மாநிலம் பாரசால பகுதியை சேர்ந்த சரவண்ராஜ் அப்படிங்கிறவரும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தேவகோடு பகுதியை சேர்ந்த கிரீஷ்மாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல வேற பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால கிரீஷ்மா சரவண்ராஜ் கிட்ட நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கா. அதுக்கு சரவண்ராஜ் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பெத்தவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க விரும்பின கிரீஷ்மா அந்த பையனை, அதாவது சரவண்ராஜை ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி ஜூஸ்ல விஷ வச்சு கொலை பண்ணிருக்கா. இதை விசாரிச்ச பாரசால போலீஸ் இது இயற்கையான மரணம் இல்லைன்னு எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீஷ்மா மேல போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்து குறுக்கு விசாரணை பண்ணதுல நானும் என் மாமாவும் சேர்ந்துதான் சரவண்ராஜுக்கு விஷ வச்சு கொலை பண்ணோம் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறாங்க. அந்த பையனோட உள்ளுறுப்புகள் எல்லாம் அழுகி போய் 11 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம மரணப்படுக்கையில இருந்தப்ப கூட காதலியை காட்டி கொடுக்காத உண்மையான காதலை மென்ஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க.